வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மாவு வந்து புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அது ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மாவு அதில் 1 கிளாஸ் மாவு எடுக்கிறீங்கன்னா 1/4 கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுடுங்க கொஞ்ச நேரம் அந்த மாவை. அதுக்கப்புறமா வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைஸ், இந்த மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை அரைஞ்சி வச்சுக்கோங்க பொடிசா. 2 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அரைஞ்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சீரகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காய விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுருக்காங்க. அதுவும் நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பணியாரம் இது எடுத்துக்கோங்க. இருந்ததுன்னா வீட்டில் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காய விடுங்க இதை. இப்போ இந்த மாதிரி மாவில் நீங்கள் வீட்லேயே தோசை மாவு, இட்லி மாவு ஏதாச்சும் இருக்குன்னா அந்த மாவில் 1 கிளாஸ் மாவுக்கு 1/4 கிளாஸ் ரவை ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரவை ஆட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க. அது இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை. இது இப்போ இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் தான். இப்போ இது புளிச்சு போன மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படி புளிச்சு போல மாவு யாருன்னா விருந்தாளி வந்துட்டாங்க, டக்குன்னு நீங்கள் செய்யணும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ்னால் தயிர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கு பதில் ஊற்றிட்டு டக்குன்னு நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம் வரந்தவங்களுக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. காஞ்சிடுச்சு. இப்போ இதில் பணியாரம் ஊற்றுறாங்க பாருங்க. இதில் நீங்கள் தேங்காய் வெண்ணெய் கூட துண்டா அரைஞ்சி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ பணியாரம் ரெடி ஆகுது. ஒரு சைடு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டாங்க. இப்போ ஸ்வீட் எப்படி செய்கிறது அதை வச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுவும் 1 கிளாஸ் மாவு இருந்ததுன்னா 1/4 கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க. அதில் ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. வெல்லம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அதே 100 கிராம்னா இந்த சைஸ் வரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதில் முந்திரி, அது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நெய் கொஞ்சோண்டு கடாயில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
அதில் கொஞ்சோண்டு வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி வதந்ததும் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் மாதிரி ஊற்றணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா பணியாரம் ஊற்றிக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து முந்திரி பாதம்லாம் வந்து ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இதுக்கும் பாதம் நீங்கள் என்ன வேணாலும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பசங்க வந்து தெரியாமல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் சாப்பிட்றோம். இதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாதீங்க. நெய் ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விடுங்க. ஏன்னா ஸ்வீட் வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த வெல்லனால. இது வந்து கார பணியாரம், இது வந்து ஸ்வீட் பணியாரம். இந்த கார பணியாரத்துக்கு இந்த கார சட்னியோட செமையாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ண. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.